திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் காந்தார பஞ்சமம், பதிகம் 11, பாடல் 10. தலம் பொதுத்தலம், பதிகம் பொதுப்பதிகம், நமச்சிவாய திருப்பதிகம். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்புனை தீருந்தடி பொருந்த கைதொழ. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீருந்தடி பொருந்த கைதொழ. நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும், நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து எத்தவல்லார் தமக்கு இடுக்கள் இல்லையே. மாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து எத்தவல்லார் தமக்கு இடுக்கள் இல்லையே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கைதொழ. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கைதொழ. நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும், நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து எத்தவல்லார் தமக்கு இடுக்கள் இல்லையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த கடைசி பாடலாகிய 10ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மான் கன்றினை இடது கையில் வைத்திருப்பவரும் இடது பாகத்தில் அம்பிகை அம்பாளை ஒரு பாகத்திற்கு இடம் கொடுத்தார் அல்லவா தன் உனது உடலில். அப்படிப்பட்டு இடது பாகத்தில் அம்பாளை வீற்றிருக்கும் சிவருமான் திருவடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைந்த மலர்கள் நாம் வழிபடுவதற்கு உபயோகிப்போம் அல்லவா, அந்த மலர்களானது திருவடியை சென்றடையுமாம். அந்த சென்றடையும் திருவடிகள் பூக்களுடன் இணைபெறியாது இருக்கும் திருவடிகளை நமது மனதில் பொருத்தி நமது நாவுடன் நமச்சிவாய பதத்தினை நமது நாவில் எப்பொழுதும் நமச்சிவாய என்ற பதத்தினை உச்சரித்து கொண்டிருந்தால், பிணைந்து சிவபெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால், எத்தனை துயரங்கள் வந்தாலும் நம்மளுக்கு எந்த இல்லங்களும் ஏற்படாது. எத்தனை துயரங்கள் வந்தாலும் நம்மை காத்து ரட்சிப்பார். யார் காத்து ரட்சிப்பார்? சிவபெருமான் இப்பொழுது நம்மளை காத்து ரட்சிப்பார். நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்திற்கு அத்துணை சக்தி. அந்த சக்தியை வடிவமான சிவபெருமான் இருக்கும். சக்தியும் சிவனுமாக அறியும் சிவனும், அதேபோல் பார்வதி பரமேஸ்வரன் இருக்கும் சிவபெருமானின் மந்திரமாகிய பஞ்சாட்சர மந்திரத்தை அடியார் பெருமக்களாகிய நாம் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருந்தால் நமக்கு துன்பம் என்பதே வாராது என்பதை ஆணித்தனமாக அப்பர் சுவாமிகள் இந்த பதிகத்தில் மூலமாக பாடியுள்ளார். இந்த பதிகத்தில் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு கூறியுள்ளார். ஆகையால் நாம் அனைவரும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமான் திருவடியை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.